பூச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. ஒரு பாடலை பாடுவோமா? இந்த தெளிப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீர், என்னை நல்லவளாக்கி அலையில் வைத்து கொண்டீர். இந்த தெளிப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீர், என்னை நல்லவளாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. கலந்தது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. தெருவினில் நான் கிடந்தேன், கருவினில் ஆதையானேன். தெருவினில் நான் கிடந்தேன், அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே. அருகில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே. அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உங்களின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே சப்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். சப்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலந்தது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. சுவாமி, நாங்கள் எல்லாரும் ஒரு தெள்ளுப்பூச்சி. நான் ஒரு தெள்ளுப்பூச்சி, என் குடும்பம் ஒரு தெள்ளுப்பூச்சி. நான் ஒரு பரதேசி ஆண்டவரே. ஆனால் இந்த பரதேசியை தேடித்தான் நீங்கள் வந்தீங்க. இந்த பரதேசியை தேடித்தான் நீங்கள் வந்தீங்க. இந்த பரதேசியை தேடித்தான் நீங்கள் வந்தீங்க. ஆண்டவரே, இந்த பரதேசிக்கு பரலோகத்தை ஒரு இடம் தாரும். எங்களுக்கு பரலோகத்தை ஒரு இடம் தாரும். நீர் எங்களை ரட்சித்தீர், நீர் எங்களை வாழ வைத்தீர், நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறேன். இங்கே வந்திருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கடைசி மூச்சு வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழட்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழணும். எங்கள் சந்ததி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும். சந்ததி சந்ததியாய் தேவனை துதிக்கணும். சந்ததி சந்ததியாய் தேவனை துதிக்கணும். எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். கடந்த வாரங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தீரப்பா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், எங்கள் பிள்ளைகளின் தலையை உயர்த்துகிறவரப்பா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நான் கடந்த வாரம் சொன்ன போல தாயின் தகப்பனும் ஒழுங்காக இருந்தால் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க சொன்னேன். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. பெரியோர் முதியோர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும், ஆயுசு நாட்கை தாரும், பலன் தாரும், வியாதியை நீக்கி போடும், பலவீனங்களாக நீக்கி போடும். சுகமாக இருக்கட்டும் சுவாமி. எல்லாருடைய திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இருதயம் திறக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடந்த வாரம் தேவன் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை குறித்து பேசினார். உண்மையான அடுத்த போன வாரம் என்ன பேசினார் சொல்லுங்கள் பார்ப்போம். இதான் ஞாபகத்திற்கு தான் பார்க்கலாம். போன வாரம் என்ன பேசினார்? நான் சர்வமுள்ள தேவன். ரைட்டு, முக்கியமாக பேசினார். ஆமாம்,
நான் சர்வமுள்ள தேவன், நீ உத்தமனா இரு அப்படின்னு சொல்லி பேசினார். அப்புறமா அப்படி வரிசையாக பேசும்போது என்ன சொன்னார்? ஆபிரகாமுக்கு ரொம்ப நாளாக பேர் வைக்கல, சொல்லி ஊத்துனா இல்லையா? ஆபிரகாம் தான் இருந்தது, சாராய் தான் இருந்தது. இந்த அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு? ஆமாம், தேவன் எத்தனை வருஷம் பேசல? ஆபிரகாம் எத்தனை வருஷம் பேசல? அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசின்னு தான் இருக்கிறார். நீங்கள் தான் அவருடைய குரலை கேட்கணும். ஒரு சிலத்தை சொல்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு பேசின மாதிரி இருக்குது, இந்த வசனம் எனக்கு ஆறுதலாக இருந்தது, இது சொல்லுவீங்க. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னை கண்டிச்சார் இருக்கும், சொல்ல மாட்டீங்க. ஆனால் இதை தான் சொல்லணும், இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னை வான் பண்ணார், என்னை எச்சரித்தார், என்னை கண்டனம் பண்ணினார், அதனால என் வாழ்க்கை சீர்பந்தோம். கர்த்தனோடு பேசினார், நான் கண்ணீரோடு வந்தேன், நான் வேதனையோடு வந்தேன், சஞ்சலத்தோடு வந்தேன், கர்த்தனோடு பேசினார். அதே நேரத்தில் கர்த்தர் என்னை எச்சரித்தார், நான் செய்த தவறு, நான் செய்த பாவத்தை தேவ ஊழியர் மூலமாக வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார். அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை எச்சரிப்பார். அது எதுக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த. நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. ஆகையால் அடுத்தது பார்க்க போகிறோம். நான் உன்னை என்ன தலைப்பில் பேசினுக்கிறேன்? நான் உன்னை காண்கின்ற தேவன். இப்போ போய் ஆகார் போய் எத்தனை வருஷம் அடங்கியிருந்தா அதான் தெரியுமா? ஆகார் போய் அடங்கியிருந்த எத்தனை வருஷம் அடங்கியிருந்தா தெரியுமா? இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அடிமையாக பெண்ணை வேலை செய்தா. அதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய 2வது மனைவியாக இருந்தால். ஆபிரகாம் 2வது மனைவியாக எத்தனை வருஷம் இருந்தால் தெரியுமா? 14 வருஷம். எத்தனை வருஷம்? 14 வருஷம். கரெக்டாக பைபிள் எடுத்துங்க, எல்லாம் நோட் பண்ணுங்க, எல்லாம் கிடைக்காது, நீ பச்சை கூட திடீர்னு வராது. வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் ஆபிரகாம், இது ஆதியாமத்தில் 24, 25 2 வசந்த வாசி. ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனை பண்ணப்படும் போது எத்தனை வயசு? 99. அல்லேலூயா, ஆமென். ஆமாம், 99. குழந்தை இஸ்மாயில் பிறக்கும்போது என்னையா மறந்துறீங்க? 16ஆம் வசனம். 16 86 வயசு. எல்லாம் கணக்கு வச்சுக்கணுங்க. ஆமாம். எத்தனை வருஷம் பேசலை? எத்தனை வருஷம் வரைக்கும் பேசலை? 99 வயது வரைக்கும் என்ன பண்ணல? பேசலை. அல்லேலூயா. இப்போ எத்தனாவது வயசில் நுனித்தோல் வெட்டுறாங்க? அப்போ நுனித்தோல் ஒட்டும் போது ஆபிரகாமுக்கு 99 வயசு. அப்போ மொத்தம் எத்தனை வயசு இப்போ இஸ்மாயிலுக்கு? அங்கே போடுது பார், கீழே பார், 25ஆம் வசனம் படி. அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனை பண்ணப்படும் போது எத்தனை வயசு? 13 வயசு. அல்லேலூயா. எத்தனை வயசு? ஆமாம், 26ஆம் வசனம் படிங்க. ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் பின்ன பண்ண 2 பேருமே ஒரே நாள் தான். அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் என்ன பண்ணல? விருத்த சேதனம் பண்ணலை. ஆமாம், விருத்த சேதனம் அப்படி. இப்போ என்னங்க விருத்த சேதனம்? உன் செவி விருத்த சேதனம் பண்ணணும், உன் காது விருத்த சேதனம் பண்ணணும், உன் இருதயம் விருத்த சேதனம் பண்ணணும், உன் சரீரம் விருத்த சேதனம் பண்ணணும். அன்றைக்கி அந்த நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணாங்க. ஆம்பளைக்கு மட்டும்தான் விருத்த சேதனம். புரியுது அவங்களுக்கு? அதை தான் என்ன பண்ணாங்க, இஸ்லாமிக் இன்ன வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? பைபிளில் புதிய ஏற்பாடு படிக்கும்போது உன் செவி விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் என்னது? பரிசுத்தப்படுத்துது. விருத்த சேதனம் நம்ம என்ன பார்க்குறோம்? முடிக்கக்கூடாது, நம்முடைய இதயத்தை சுத்தமாக்குறது. புரியுது அவங்களுக்கு? அல்லேலூயா. ஆமாம், சரி. இன்னும் கேட்டால் குழந்தைகளுக்கு எது இது விருத்த சேதனம்? பிறந்த குழந்தைகளுக்கு. அதனால தான் 8வது நாள் 40 நாளுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? பேர் வைக்கிறோம். பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துது. அவங்க பாருங்கள், விருத்த சேதனம் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு விருந்து என்ன பண்ணிக்கிறாங்க? ஆபிரகாம் தேவன் என்ன பண்ணிக்கிறாங்களா? விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. அப்போது அந்த விருத்த சேதனம் பண்ணும்போது
அவங்க நல்ல ஒரு விருந்து வச்சு அது ஒரு இது பண்ணுவாங்க அந்த ஆட்களை. அதனால தான் நம்ம குழந்தை பிரதிஷ்டை கூட என்ன பண்ணுறோம், மிகவும் பண்ண தெரியல நிறைய பேர் குழந்தை பிரதிஷ்டை இதுன்னு. குழந்தைய பரிசுத்தப்படுத்துகிறது, தேவனுடைய பிள்ளைகிட்ட தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். 3 இடத்துல பிதா குமாரன் பசுத்தாவின் பிரசனமாகிற இடம் எப்போ எப்போ? ஒன்று உன் குழந்தை பருவத்தில் குழந்தையாக இருக்குது, கை குழந்தையாக இருக்குது, 40 நாள் குழந்தையாக இருக்குது. பரிசுத்த ஆவியான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் குழந்தையோடு கூட வாசம் பண்ண ஆரம்பிச்சிடுறார். அல்லேலூயா. நான் சொன்னேன், அப்போ நம்மளுக்கு என்ன இல்லை, எப்போ பிரதிஷ்டை பண்ணிட்டோமோ பிதா இருக்கிறார் கூட, இயேசுவானவர் இருக்கிறாரு, நம்ம கூட யார் இருக்கிறா, ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம பிள்ளைங்களை போய் ஒருத்தர் ஒன்றும் தொட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமே தொட முடியாது. கர்த்தர் பார்த்து பாராதுங்களா, பேயெல்லாம் தொட முடியாதுங்க, பிள்ளைங்கள தொடவே முடியாது. கூட யாருப்பா, தூதுக்கள் இருப்பாங்க. ஆமாம், ஒன்றுமே இப்போ நடக்காது. அதனால தான் பிரதிஷ்டை பண்ணுறது, தேவ சமூகத்தை கொண்டு வருது. அடுத்தது எப்போ நம்ம வருவேன், கல்யாணம் என்பது ஒரு பரிசுத்தம், அது ஒரு விருத்த சேதன மாதிரி தான். ஆனால் இப்போல்லாம் அந்த கல்யாணம் மாதிரி இல்லையே, கல்யாணம் மாதிரி இல்லையே, அதான் வேதனையாகுது. சுத்தமாக இருக்கணும், மாப்பிள்ளைய பொண்ணும் நல்ல ஜபத்தோடு வந்து கல்யாணம் பண்ணோம். அல்லேலூயா. ஆமாம், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்தர் எத்தனை மாதம் ஆயத்தமாக இருந்தா, 6 மாதம். அதெல்லாம் அர்த்தம் இருக்குது. 6 மாதம் என்ன பண்ணா, தன்னை ஆயத்தப்படுத்தினாள். பசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு, நீங்களாம் பசுத்தவான்கள், நீங்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. நீ எப்போ இயேசு ஞானஸ்தானம் எடுத்தியோ கர்த்தர் உனக்குள்ளே வந்துட்டார். இன்னும் நீ கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டீன்னா நீ இன்னும் அவருடைய ரத்தம் உனக்குள்ளே இருக்குது. இயேசு உனக்குள் வாசம் பண்ணுகிறார், ஜீவன் பண்ணுகிறார். இயேசு எனக்கு ஜீவன். அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ முக்கியமானவங்க பார். விருத்த சேதனம் ரொம்ப முக்கியம். அன்றைக்கி நுனித்தோலை பண்ணாங்க, ஆனால் இன்னைக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், உன் செவி விருத்த சேதனம் பண்ணட்டும், உன் பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணணும், நீ விருத்த சேதனம் பண்ணணும், திருமண விருத்த சேதனமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். இவை மரணம் உனக்கு பரிசுத்தமானது. அதனால தான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறோம், உடனே நீங்கள் எல்லோரும் நல்லா தான் பண்ணுறீங்க, உடனே ஒயிட்டு சாரி கட்டி உடனே அந்த இதெல்லாம் தலையில் வச்சுட்டு, லேடிஸாக இருந்தால் ஆம்பளையாக இருந்தால் எல்லாம் நல்லா கரெக்டாக பண்ணுறீங்க. ரொம்ப முக்கியமானது. அழகாக கொண்டு போய் வச்சு ஜபத்தோடு கொண்டு போய் வைக்கணும். திருமணமும் ஜபத்தோடு ஆராதனை தான். ஆனால் யாருமே என்ன பண்ணுறதில்ல, திருமணத்துலேயும் மரணத்துலேயும் எதுலேயுமே பிரசங்கத்தை என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதே இல்லை. கேட்கணும். விருத்த சேதத்தை பற்றி நான் உங்களுக்கு லைட்டாக சொல்லி கொடுத்துருக்குறேன். நம்ம இறுதியை சுத்தமாக்கணும். யார்கிட்ட பேசினாலும் ஒரு வெளிப்படையாக பேசுங்க. கள்ளம் கபடு இருக்கவே கூடாது. பகமை கசப்பை வெறுத்துருங்க, தூக்கி போட்டுருங்க. விருத்த சேதனை நீங்கள் பரிசுத்தமாக்கப்படணும். புரியுதா உங்களுக்கு? சுத்தப்படுத்துறதுக்கு தான். ஆகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தயவுசெய்து நான் சொல்றதை கவனிங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சுத்தம் தாங்க நமக்கு விருத்த சேதனம். இருதயம் பரிசுத்தம் தான் நமக்கு விருத்த சேதனம். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இருதயம் பரிசுத்தம் தான் நமக்கு விருத்த சேதனம். நிறைய பேர் தேவனுடைய சத்தியத்தை கேட்க மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா? சத்தியத்தை கேளுங்க. சும்மா சும்மா நமக்கு முக்காடு போட்டு உள்ளே உட்காரதுனாலையோ, பைபிளை தூக்கி வந்து உள்ளே உட்காரதுனாலையோ ஒரு பெரிய இது வந்துடாது நமக்கு. நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், எங்கே போய் கொண்டு இருக்கிறோம், எங்கே விழுந்து கொண்டு இருக்கிறோம், எங்கே தப்பித்து கொண்டு இருக்கிறோம், எங்கே காயப்பட்டு கொண்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் என்ன பண்ணோம், சீர்தூக்கி பார்க்கணும். நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், தாயும் தகப்பனும் அவங்க நடந்துக்கிற விதத்தில் தான் உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பிள்ளைங்க ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம வாழணும். இந்த பிள்ளைகளின் ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னா தேவனுடைய கரத்தில் இருக்குது. அல்லேலூயா. எவரையும் தாழ்த்தவும் உயர்த்தவும் அவரால் கூடும். புரியுதா?
யாரையும் ஐஸ்வர்யனாக மாற்றுமோ அவரால் கூடும். தாயும் தகப்பனும் சாதாரண ஒரு செயல் சொல்லுது. என்ன சொல்லுது? தாயும் தகப்பனும் முன்மாதிரி மாதிரியே அவங்க ஒரு தெய்வம். பார்த்தீங்களா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லுதா இல்லையா? இதே தான் நான் வேதத்திலேருந்து சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் தான் மாதிரி. எல்லாமே நல்லவன் கிடையாது, எல்லாமே கெட்டவன் கிடையாது. எல்லாமே கெட்டவளும் இல்லை, நல்லவளும் கிடையாது. கெட்டவனும் இல்லை, நல்லவனும் கிடையாது. எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். இப்போ நம்முடைய இதயத்தை நம்ம கை வச்சு பார்த்தா யாரும் நல்லவன் கிடையாது, எவ்வளோ நல்லவளும் கிடையாது. ஆனால் தேவன் மாற்றுவார். நம்முடைய இதயத்தை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி அந்த நுனித்தோலை கட் பண்ணுறதுக்கு தைரியமாக ஒப்பு கொடுக்குறாங்களோ அதே போல் நம்ம ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கணும். இல்லை சொல்லுவேன். அல்லேலூயா. யோசித்துப்பார். மைக்கு ஊசிலாம் போட்டுலாம் கட் பண்ண மாட்டாங்க நுனித்தோல்லாம். பிதாவாகி தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அன்பு எவ்வளவாய் அன்பு கூறினார், ஒப்பு கொடுத்தார். என் காரியமாக யார் போகிறார்கள் கேட்கிறார். நான் போகிறேன், சாகவும் நான் தயார். யார் சொல்றா? தேவகுமாரன். நான் சாகவும் தயார், நான் சாகவும் தயார். பிறந்தார், குழந்தையாக பிறந்தார், வளர்ந்தார். 33 வயதில் தன் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவை உங்கள் சித்தப்படி, அதான் ஒப்பு கொடுத்தல். உயிரே ஒப்பு கொடுக்கிறார். கொலை செய்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், காரி துப்பினார்கள், ஈட்டியால் குத்தினார்கள், விழாவில் ஈட்டியை குத்தினார்கள், ஈட்டி பாய்ச்சப்பட்டது, வாரினால் முதுகில் அடித்தார்கள், கைகளிலும் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, காரி துப்பினார்கள். பார்க்கத்தக்கது ரூபம் இல்லாமல் போனார். 10,000 பேரில் சிறந்த அழகுள்ள சாரோடின் ரோஜா லீலி புஷ்பம் அழுகை இழந்தார். எல்லாத்தையும் இழந்தார். மானத்தை மூடுவதற்கு சிறு துணி தான் ஒப்பு கொடுத்தார். அவருடைய அங்கேயே எல்லாரும் சீட்டு போட்டு பங்கிட்டார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் அவருடைய மானத்தை மூடுவதற்கு ஒரு துணியை வைத்து மூடினார்கள். அப்போ கூட சொன்னார், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். உன் புருஷன் தப்பு பண்ணி தான் நீ மன்னிக்கணும், உன் பொண்டாட்டி தப்பு பண்ணி தான் நீ மன்னிக்கணும். அதான் விருத்த சேதனம், அதான் பரிசுத்தம். மன்னிக்கணும். மன்னிக்கிற இருதயம் உனக்கு இல்லாவிட்டால், சுத்த இருதயம் உனக்கு இல்லாவிட்டால் நீ இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். வேதம் சொல்லுது, எப்படி சொல்லுது? தயவாய் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். என் புருஷனை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் மன்னிக்கவே மாட்டேன். உள்ள வருத்துக்கு அருகதை கிடையாது. எல்லாரும் பாவிகள், நீதிமான் ஒருவனும் இல்லை. பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனவர்கள். ஆனால் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் நாம் தேசிய ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவன் நம்மளை மன்னித்து உள்ள வைத்திருக்கிறார். க்ளோரி டு காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அப்படி தான் மன்னிக்கணும். என் பிள்ளையை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், மன்னிக்கணும். அக்கத்து பக்கத்து வீட்டு இவளை மன்னிக்கவே மாட்டேன், மன்னிக்கணும். மன்னிப்பு கொடுத்தார். அடித்தவர்களுக்கும் அடிக்காதவர்களுக்கும் பேசினவர்களுக்கும் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்தார். எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்தார். அன்னைக்கு அவங்களுடைய பாவம்லாம் தீர்ந்துச்சு. எவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், மகா பெரிய கடவுளை ஆராதிக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு கடவுள் அல்ல, மகா பெரிய கடவுள், மகா பரிசுத்தர், நீதிமான். பிராத்துவின் மனைவி சொல்றான், அவர் ஒரு நீதிமான், அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதே. அல்லேலூயா. பிராத்து அந்த வார்த்தையை கேட்டு எப்படியாவது காப்பாற்ற பார்க்குறான், முடியல. கடைசியில் ஒரு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறார். இப்போ தவக்காலம் போயினுக்குது. இந்த வாரத்தில் இருந்து தவக்காலத்து முதல் ஞாயிறு இது. யோசித்து பார். விருத்த சேதனை பண்ணப்படணும். அசிங்க அசிங்கமாக பேசுகிற இடத்துல போய் காதை உட்காந்து கேட்டுனுக்காத. தவறான வார்த்தைகளை பேசும்போது காது கேட்காத, அங்கே உட்காந்தின்னு விருத்த சேதனம் பண்ணு. மற்றவர்கள் குறித்து குறை சொல்லும்போது வார்த்தைகளை கேட்காத.
இப்போ காதில் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையா, அந்த காற்றுல வர ஒவ்வொரு வார்த்தையா, அப்பயாண்டு சொல்ல ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு அங்கே உட்காந்து நிற்கக்கூடாது, தேவையற்ற இடத்துல நிற்கக்கூடாது. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், பாவியின் வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்திலும் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். பைபிள் படிக்கிறதில்லை, வேதத்தை நேசிப்பதில்லை, வேதத்துக்கு முதல் மரியாதை கொடுப்பதில்லை, வேதத்தை நீ எங்கேயோ வைத்திருக்கிறாய். இந்த வேதம் தான் உன்னை ஆசீர்வதிக்கும், கர்த்தருடைய வார்த்தை தான் உன்னை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. டேய் பெரியவங்க பேச்சை கேள்றா, நல்லா இருப்பேன்றோம். பெரியவங்க பேச்சையே கேட்டால் நல்லா இருக்கும்னா பரிசுத்தமுள்ள கடல் கொடுத்த வார்த்தையை கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுவோமே, ஹல்லேலூயா சொல்லுவோமே, நல்லா கையில் வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தரின் வார்த்தை கேட்டால், பெரியவங்க வார்த்தைக்கே இவ்வளோ மரியாதை கொடுக்க சொன்னால், அவ்வளோ பெரிய கடவுள், மகா பெரிய கடவுளுடைய வார்த்தைக்கு நீ எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதலே உத்தமம். ஆமென். விருத்த சேதனம் பண்ணணும். அதனால தான் நம்ம வாயில் ஒரு வார்த்தை தவறாக பேசிட்டா கூட உடனே மனக்கசந்து, பேதுரு மனக்கசந்து அழுகுறான்ல, தப்பு பண்ணிட்டான் பயத்தில். எதில் பயம்? என்ன பயம்? இயேசுவை கொலை செய்த போல் நம்மளையும் கொலை செய்துடுவாங்க, நம்ம உயிரை எடுத்துருவாங்க, அடிப்பாங்க. பயத்தில் சொல்லிட்டான். நான் அவரை பார்க்கவே இல்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சபிச்சான், சத்தியம் பண்ணினான். ஆனால் என்ன பண்ணிட்டான்? ஒரு வார்த்தையை சொன்னார் பார்த்தியா, சேவல் எத்தனை முறை மதளிப்பான். அந்த வார்த்தை கரெக்டாக அவன் மதளிச்சான், உடனே என்ன கூச்சு? சேவல் கூவிட்டு போய் மனம் கசந்தாழ்தான், மனம் கசந்தாழ்தான், மனம் கசந்தாழ்தான். அப்போ நம்ம மனம் கசந்த ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்ம பேசும்போது, மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசும்போது, மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசும்போது, மற்றவர்களை நான் தைரியமாக பேசிட்டேன் அப்படின்னு ஒரு பெருமையோடு வாழ்வது, அது வாழ்க்கை அல்ல. மனக்கசந்து அழுது, ஆண்டவரே நான் பேசிட்டேன்ப்பா, வாய் வந்து வாயில் தெரியாமல் வந்து நான் பேசிட்டேன், அது எனக்கு வேதனையாக இருக்குது. மனக்கசந்து அழுதா அதுதான் விருத்த சேதனம். ஆமென் சொல்லுவான். அதுதான் போட்டிக்கு ஏட்டிக்கு நம்ம பேசுவதனால ஒரு பெரிய ப்ரைஸ் கொடுக்க போகிறதில்லை, எந்த பரிசு ஒன்று கிடைக்க போதில்ல. அதனால் பெருமையாக இருக்கலாம், பெருமை நம்மளை கீழே தள்ளிடும். ஆகையால் விருத்த சேதனம் பண்ண ஒரு வாழ்க்கை, செவி விருத்த சேதனம். உன் நாவு, உன் வாய், உன் இருதயம் எல்லாம் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுத்திகரிப்புன்றாங்க, அதுக்கு தான் பேர். ஹல்லேலூயா. அது பேர் என்னது? சுத்திகரிப்பு. இந்த பிளட் கேன்சர் அது ஒரு சுத்திகரிப்பு பண்ணுறாங்க. எல்லா ரத்தத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க? பணம், அதிக பணம் தேவை, அது இந்த ரத்தத்தெலாம் எடுத்துகிட்டு அடுத்த ரத்தத்தை மாற்றுறாங்க. நெப்ராலஜி, அந்த கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஃபெயிலியர்னா அர்த்தம், நம்ம சாப்பிட்ற தண்ணியெல்லாம் எதில் கலந்துருது? யூரின் வழியாக போய் யூரினெல்லாம் எதில் கலந்துருது? ரத்தத்தில் கலந்துருது. ஆண்டவர் தனித்தனியாக வச்சார், யூரின் தனியாக வரணும், ரத்தம் ஓடணும். 2 கிட்னி வேலை செய்யாதனால கிட்னி ஃபெயிலியரில் என்ன பண்ணுது? எல்லாமே இதுவாக ரத்தம் கெட்டுடும். ரத்தம் என்பது ஒரு பசுத்தமாக தான் வச்சுக்கிறார் ஆண்டவர், சுத்தமாக. ரத்தத்தில் எதுவுமே போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமே. வைரஸ் எது தான் பரவுது? சதையில் பரவாது, எதில் பருவோம்? அந்தந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க? பரிசோதிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மெயின் எது தான்? ரத்தம் தான். ரத்தத்தில் தான் எல்லாமே இருக்குது. ரத்தம் தான் உயிர். ஹல்லேலூயா சொல்லுமே. ஆமாம், எல்லாமே ரத்தம் தாங்குது. நீ தோல் அலர்ஜி வந்தாலும் ரத்தம் தான் எடுக்கிறாங்க, சுகர் இருந்தாலும் ரத்தம் தான் எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க? வேறு வைரஸ் இருந்தாலும் எது தான் எடுக்கிறாங்க? டைஃபாய்டாக இருந்தாலும் சரி, கொசு கட்ச மலேரியா வந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் எந்த டெஸ்ட்டு தான்? ரத்தம் டெஸ்ட்டு தான். ரத்தம். அப்போ ஒவ்வொரு மாதம் இயேசுவின் ரத்தத்தை நம்ம பருகும்போது இந்த ரத்தம் சுத்தமாகுது, சுத்திகரிக்கப்படுது. ஆமென் சொல்லுங்க. அது ஒரு விருத்த சேதனம். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் கர்த்தருடைய பந்தி ஒழுங்காக எடுக்க சொல்கிறது. பந்தி எடுக்காமல் இருக்கக்கூடாது, பந்தி தவறக்கூடாது. அந்த இயேசுவின் ரத்தம் உள்ளே போகும்போது நம்ம ரத்தம் சுத்தமாக்கப்படுது. அல்லேலூயா. இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு கருவி எல்லாம் வச்சுடுவாங்க,
ரத்தம் தனியாக வரும். இதை நீரெல்லாம் என்ன பண்ணோம், வந்து ரத்தத்தை சுத்தமாக்கும், சுத்திகரிச்சு அனுப்புவோம். ரொம்ப அவங்க உயிர் போகிற மாதிரியே இருக்கும். அந்த நேரத்தில் ரொம்ப வலி தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ ஊழியக்காரர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. புரியுதா? ஒரு சிலவங்க வாரத்தில் 2 முறை போய் சுத்திகரிக்கிறாங்க. அது பேருக்கு என்னென்னா பிளட்டை சுத்திகரிக்கிறாங்க. டயாலிசிஸ், தமிழில் சுத்திகரிப்பு, இங்கிலீஷில் டயாலிசிஸ். எவ்வளோ கஷ்டமானு தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், என் ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கும். நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீ அறிக்கை செய்யும் பொழுது. அதனால் இனிமேல் நம்முடைய கண் விருத்த சேதனப்படணும். அல்லேலூயா. என் கண் விருத்த சேதனப்படணும். பைபிளே சொல்லுது, கண்ணினால் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது என்னது, விபச்சாரம் செய்தாச்சு. கண்ணில் பார்க்குறது தப்பு இல்லை, தொடர்ச்சியாக அதையே பார்த்து கொண்டு இருப்பது. கவனிங்களா? ஆண்டோடைய வார்த்தை நிமிந்து கவனிங்க. தொடர்ச்சியாக இந்த கண்ணிலேயே இச்சிப்பது, ஒரு ஸ்திரியை கண்ணாலேயே இச்சிப்பது, அதான் விருத்த சேதனம் இல்லை. உன் கண்ணை விருத்த சேதனம் பண்ண. எத்தனை பேர் இந்த செல்போனில் தவறான காரியங்கள் அந்த விருத்த சேதனம் பண்ண. நீ பிசாசு பல இடங்களில் கொண்டு வந்து நிறுத்திட்டான். இப்போ பாருங்கள், இந்த செல்ஃபோன் மூலமாக இன்றைக்கி நம்ம ஒர்ஷிப் எல்லாம் லைவில் பண்ணின்னுக்கிறோம். எவ்வளோ பயன்படுது. ஆனால் இதே செல்ஃபோனை நல்ல முறையிலையும் பயன்படுத்த முடியும், தீயத்துக்கும் பயன்படுத்த முடியும். காற்றினால் வருவது வானமண்டலங்களை பொல்லாத ஆவி. ரகசியத்தை தெரிஞ்சுங்க. நல்லதுக்கும் வருது, பாதி நல்லதுக்கு வருது, பாதிக்கு மேலே எது தான் கெட்டது தான். பிரைஸ் அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். ஏதோ வந்தோம், 2 பாட்டு பாடினோம், கை தட்டல, கஷ்டமானது தான். சொல்லுங்க, ஒரு நுனித்தோலை வெட்டும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். ரணமாக தான் இருக்கும். இந்த காயம் ஆறத்துக்கு ரணமாக தான் இருக்கும். கஷ்டம்தான், ரத்தம் வரதான் செய்யும். தேவனுடைய வார்த்தையை, அன்றைக்கி சொன்ன வார்த்தையை அவங்க கீழ்ப்படிஞ்சு செய்கிறாங்க. பழைய ஏற்பாட்டை எடுத்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசியே தேவன் தம்முடைய ரத்தத்தினால், விலையேறப்பட்ட ரத்தத்தினால், அவருடைய மகிமையான ரத்தத்தினால நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அழிந்து போகிற நம்மை காப்பாற்றினார். நாசமாக போய்கொண்டிருக்கிற நம்மை காப்பாற்றினார். பாவத்தில் ஜீவித்து நம்மை காப்பாற்றினார். ஒரு குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவு வரக்கூடாது. இனிமேல் குடும்பம் அமைதியாக மாறணும். சபைக்கு வருகிற குடும்பம் அமைதியாக இருக்கணும்யா. 4 மூலையில் எல்லாமே எது வந்தாலும் முடிச்சுட்டு சமாதானம் ஆயிடணும். சூரிய மறைத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி புருஷன் சண்டை போடுறத மாற்றிக்கணும். அதான் நல்லது. திடீர்னு பொட்டுன்னு போயிட்டோம்னா சொல்லு, ஜீவனுக்கு கேரண்டி இல்லை. ஜீவனுக்கு கேரண்டி இல்லை. மரணம் எப்போ வேணுமா நேரிடலாம். ஆனால் அதுக்கு தான் ஆயத்தமாயிரு. எஸ்தர் தன் கணவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருந்தால் 6 மாதம் எல்லாம் வாசன திரவியங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆயத்தமாக. அப்படி என்ன அர்த்தம்? அவள் ஜெபத்தில் காத்திருந்தா, தேவனோடு கூட இருந்தா. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ முக்கியமான வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ கல்யாணம், கிறிஸ்துவ மரணம். பேர் வைக்கிறது ஏதோ ஒன்று அல்ல, ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல. நல்லா கவனிக்கிறீங்களா? ஏதோ ஒன்று அல்ல, ஏதோ ஒன்று வாழ்ந்து போவதற்கல்ல. எல்லாம் பரலோகத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவனும் மனைவி அன்பாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவி அன்பாக இருக்கும்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நல்ல செழிப்பாய் வளர்வார்கள். நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கணவனும் மனைவி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று செயல் சொன்னது போல அதை விட வேதம் அழகாக சொல்லுது, உன் தாயை தகப்பனை கனப்படுத்து. பெற்றோர்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. எல்லாம் வேதம் எபேசியரில் படிச்சுப்பார். பிள்ளைகளே உங்கள் கத்திற்குள் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. கணவிமார்களே கீழ்ப்படிந்திருங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிக்கு அன்பு செலுத்துங்கள். அன்பு ரொம்ப முக்கியமானது. அன்பு முக்கியமானது. இன்னைக்கு உலகத்தில் பிரிவினைகளை உண்டாக்குறான் பிசாசு. பிரிவினைகளை உண்டாக்குறான். குடும்பங்களை கரைப்படுத்துகிறான். உங்கள் இதயத்தை கரைப்படுத்துகிறான். உங்களை நாசமாக்குறான், மோசம் போக்குறான். ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள. ஹல்லேலூயா. எந்த மனைவியாவது கையை தூக்கி அடிச்சிருந்தா இன்னைக்கு இந்த சத்தியம் சொல்கிறேன், இனிமேல் அடிக்கக்கூடாது. நீ கர்த்தருடைய ஊழியக்க தேவனுடைய ஆலயத்துக்கு வர நீ உன் மனைவியை கை தூக்கி அடிக்கக்கூடாது. இதுதான் உண்மை. உண்மை தானே? நேரம் வாய் மூணுங்கிறீங்க ஆம்பளைங்க, சொல்லுங்க. நான் சத்தியத்தை பேசுகிறேன், எபேசிலிருந்து பேசுகிறேன். பிள்ளைகளே உங்கள் தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுங்க. வா போ சீ போன்னு பேசாத. உன் பிள்ளைகளுக்கு நான் திட்டவட்டமாக சொல்கிறேன், உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் ஒரு வார்த்தை தவற பேசாத. அன்பாயிரு. அப்பா கிட்ட அம்மா கிட்ட அன்பாயிரு. தேவன் தான் அங்கே இந்த கருவிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இன்னி கூட எங்கள் அம்மா இருந்தாலும் எங்கள் அப்பா இருந்தாலும் அந்த பாசம் எனக்கு இருக்குது. எப்படி வளர்த்தாங்க, எங்கள் அப்பா எப்படி வளர்த்தார், எப்படி நடத்தினார், எவ்வளோ கஷ்டப்பட்டார் எங்களை நினைக்கிறேன். நல்லாக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பார். எல்லா பிள்ளைங்களும் நல்லா கவனிக்கணும். பெரியவங்களை முதியோர்கள்லாம் தேவையான வார்த்தைகளை பேசாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பிட்டார். போன வாரம் சத்தியம் தீர்க்கதரிசனம் வந்தது. இந்த வாரம் ஆண்டவர் உங்களை கண்டித்து பேசுகிறார். கீழ்ப்படிதலுக்காக பேசுகிறார். உங்கள் ஆசீர்வாதத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பெற்றோர் கனப்படுத்துங்க. பெற்றோர்களை கனப்படுத்துங்க. தாய்மார்களை கனப்படுத்துங்க. தகப்பனை கனப்படுத்துங்க. புருஷனை கனப்படுத்துங்க. புருஷன் யார்? வேதம் என்ன சொல்லுது? இன்றோடு இன்றைக்கு செய்தி. உன் புருஷன் கேவலமாக பேசிதான் மன்னிப்பு கொடு. மன்னிச்சுடுங்க. பரலோகம் உன்னை மன்னிக்கிறது. தேவன் உன்னை மன்னிக்கிறார். பரலோகம் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. இனிமேல் என் வாயினால் உங்களை தவறாக பேச மாட்டேன். உன் மனைவியை நீ போய் அடித்து தவறாக பேசினியா, போ வீட்டுக்கு போ. உன் மனைவிட்ட கை கொடுத்து சொல்லு, என்னை மன்னி, நான் இனிமேல் பேச மாட்டேன். கைகளை வைத்து ஒரு எல்லாம் சொல்லுவான். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், கேவலமாக இருக்கலாம், ஏளனமாக இருக்கலாம். நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் சூப்பர் குடும்பம் உங்கள் குடும்பம் தான். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிரசங்கம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் சந்ததி நல்லா இருக்கும். யாரோ சொல்கிறாங்க, யாரோ சொன்னாங்க, எவனோ வஞ்சிக்கிறான், எவனோ பேசுகிறான் இடம் கொடுக்காத. சத்திய வார்த்தை பேசுகிறது. சத்தியம் உங்களோட பேசுகிறது. எவனோ 3வது பார்ட்டி சொல்கிறான், 4வது பார்ட்டி சொல்கிறான், அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத. அது வஞ்சகமான வார்த்தை. நீங்கள் சாகவே சாக மாட்டாயா சொன்னது. ஆமாம், அல்லேலூயா. நீ சாகவே, சர்ப்பம் சொல்லிச்சு, அல்லேலூயா, நீங்கள் சாகவே மாட்டீங்கன்னுச்சு. சர்ப்பம் அப்படி தான் பேசும். சர்ப்பம் அப்படி தான் வஞ்சிக்கும். இன்னைக்கு நிறைய மாம்சத்தில் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன? சர்ப்பம் உங்களை வஞ்சிக்கும். பிசாசு உங்களை வஞ்சிப்பான், உங்களை நாசம் பண்ணுவான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை சீர்கெடுப்பான் பிசாசு. நீ மேலே வரக்கூடாது. உன் புருஷனை நீயும் ஒன்றா இருக்கக்கூடாது. சர்ப்பம் வஞ்சிப்பான். சர்ப்பம் அழகாக பேசுவான். சூப்பர் கனியை தான் காமிச்சான், கசப்பான கனியை காமிச்சான். கசப்பாக இருந்ததுன்னா என்ன இருக்கும்?
ஐயே கசப்படி இவ்வளோடு முடிஞ்சிருக்கோம். சூப்பர் கனியை தான் காமிச்சான் சாத்தான். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா ஆமென். அது எப்படி இருந்ததா? அந்த வசந்த பட்சி பார், கண்ணுக்கு எப்படி இருந்ததா? 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் பட்சி பாருங்க. இருக்குது பாரு, எடுத்து பட்சி பாரு. சூப்பராக காமிக்கிறான் பாரு. வசனம் சொல்லி படிக்கணுமா? 3:6 படி. அப்போது ஸ்திரீயானவள் பார்வைக்கு சூப்பர் சூப்பர் ஹல்லேலூயா. என்னது? பார்வைக்கு இன்பம். அடுத்தது அழக படிங்க. என்ன நிற்கிறீங்க? சூப்பர் புத்தி வரும். அப்போதான் உன் புத்தி தெளிவிக்குதுமா இருக்குது. அடுத்தது இச்சிக்கப்பட தக்கதாயிருது. ஹல்லேலூயா ஆமென். இச்சிக்கப்படத்தக்கதுன்னா அதை பறித்து ஆசையா சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. எவ்வளோ சூப்பர் கனி. கையில் வைத்து ஒரு அல்ல சொல்ல, ஒரு நல்ல சத்தமாக ஒரு அல்ல சொல்லுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவனோ ஒருத்தன் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பான், எவ்வளோ ஒருத்தி பார்க்கறதுக்கு அழகாக இருப்பா, எவ்வளோ வார்த்தை பேக்குது, பணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆஸ்தியை கொடுக்குற மாதிரி, அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாம் அப்படிதான். சாப்பிட்டா பிதாவாகி தேவன் மன்னிக்கிறார். பிதாவே மன்னிக்கும் பொழுது நீ மன்னிக்கக்கூடாதா? நீ மன்னிக்கக்கூடாதா? நீங்கள் மன்னிக்கக்கூடாதா? இயேசுவே மன்னித்தாரு. அவ்வளோ பெரிய சிலுவையில் தொங்கினுக்கிறார் வேதனையோடு. எல்லாரையும் மன்னிச்சிட்டார், எல்லாரையும் மன்னிச்சிட்டார். இந்த உலகம் மன்னிக்குமா? அண்ணனை கொலை பண்ணான், தம்பிக்காரன் சுற்றின்னு வரான், என்னைக்கு போடலான்னு ஜெயிலேருந்து வருவான்னு. இந்த மாதிரி உலகத்தில் இவ்வளோ பேர் சேர்ந்து இயேசு கொலை செய்தாங்களே, எப்படி இருக்கணும்? அது தான் தெய்வத்தின் இருதயம், இது தான் கர்த்தருடைய இருதயம், அன்பு நிறைந்த இருதயம், பாசம் நிறைந்த இருதயம். மன்னிக்கிறார் என் மக்கள். ஹல்லேலூயா. ஒருத்தர் வந்துனுங்கிறார், ஊரில் வந்துங்கிறார், என் மண் என் மக்கள்ன்றார் அவர். இந்த என் மக்கள் சொல்லுது கடவுளுக்கு தான், இயேசு பக்கத்தான். அல்லையா சொல்லுமே. எதுவுமே புரிஞ்சுக்கினீங்க? அல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உன் பிள்ளை நல்லா இருக்கணும், உன் சந்ததி நல்லா இருக்கணும். நான் போன வாரம் சொன்னதையே சொல்கிறேன் திரும்பி. இங்கே எல்லா தாய்மார்கள் எல்லாம் 50 வயசு 55 வயசு 52 வயசு 50 வயசுக்கிட்ட வந்துட்டோம். வாழப்போகிற கொஞ்ச காலம் இதுங்களை விட்டுட்டு போக போகிறோம். இதுங்க நல்லா இருக்கணும் சொன்னோம். எங்கள் அப்பா ஆண்டவரை தேடினார், எங்கள் அப்பா எங்களுக்கு நல்ல வழிகாட்டினார், எங்கள் அம்மா நல்ல வழிகாட்டினாங்க. நாங்கள் நல்லா இருக்கிறோம். அந்த சாட்சி வரணும். அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில், கொரிந்தியர் புஸ்தகத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே தீமோத்தினுடைய தாயும் தீமோத்தினுடைய பாட்டியும் விசுவாசம் உள்ளவர்கள். விசுவாசமுள்ள பாட்டி, விசுவாசமுள்ள தாயார். அங்கே பைபிள் பதில் சொல்லுது. அவங்க அப்பன் கிரேக்கன், அவங்க அப்பன் யார்? கிரேக்கன். இவங்க 2 பேரும் விசுவாசம். அதனால தான் புள்ள என்ன ஆயிடுச்சு? தீமோத்தி ஒரு நல்ல சபையை நடத்துகிற நல்ல ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. தீமோத்தி புஸ்தகம் பாருங்க. 1 தீமோத்தி 2 தீமோத்தின்னு இருக்குது பாருங்க. ஒரு தாயும் தகப்பனும் பாட்டிலாம் எவ்வளோ முக்கியம். நான் திரும்பி இந்த வாரமும் இந்த வார்த்தையை சொல்கிறேன். விருத்த சேதனம் பண்ணுங்க, விருத்த சேதனம் பண்ணுங்க. உன் மனைவி, உன் புருஷன், உன் பிள்ளைங்க எல்லாம் மாறணும். பிள்ளைகளாக மாறணும். கோபமான வார்த்தைகளை பேசக்கூடாது, எல்லாம் நிறுத்திக்கணும். எரிச்சலான வார்த்தைகளை பேசக்கூடாது. தாயை தரகுறவாக பேசக்கூடாது, தகப்பனை தரகுறவாக பேசக்கூடாது, பேசவே கூடாது. அதனுடைய பலன் எனக்கு தெரியும், அனுபவிச்சுக்கிறேன். அதுதான் சொல்கிறேன், பேசாதீங்க. நான் எல்லாத்தையும் அனுபவத்தின் நிமித்தம் பேசுகிறேன். புரியுதா? யோசித்துப்பா. இது
இந்த உலகம் ஒரு வியாதி நிறைஞ்சிருக்குது, பாவம் நிறைஞ்சிருக்குது தெரியுமா? என்னென்னோ வியாதி உலகத்தை உண்டாக்குது, பாவம் நிறைஞ்சிருக்குது. எப்பக்கம் பார்த்தாலும் இச்சை, எப்பக்கம் பார்த்தாலும் பாவம், எங்கே பார்த்தாலும் கனியை காண்பிச்சு பிசாசு ஏமாத்துறான். வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரிகளும் பெரியவங்களும் உங்களை அன்பாக சொல்கிறேன், விருத்த சேதனம் பண்ணுங்க, சுத்த இருதயத்தை வைத்துக் கொள்ளுங்க, மன்னிங்க மன்னிங்க. யாரையும் போய் காலில் எட்டி ஒதிக்கிறது, வயசில் பெரியவங்களை போய் காலில் எட்டி ஒதிக்கிறது, தவறாக பேசுறது நல்லதல்ல. ஒரு வேளை உங்கள் அம்மாவை நீ எட்டி ஒதிச்சிருந்தாலும் உங்கள் அப்பா எட்டி ஒதிச்சாலாம், இனி போய் சொல்லு, மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். அவங்க நல்லவங்களோ அவங்க கெட்டவங்களோ, அவங்க உனக்கு அப்பா உனக்கு அம்மா கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் தகப்பன் நீ சோறு போடல, நல்லா கவனி, தூங்கிக்கினே இருக்காதீங்க. உன் தகப்பனுக்கு சோறு போடல, உன் தாய்க்கு சோறு போடாமல் இருக்காத. உன் தகப்பன் நீ தாய் நேசி, உதவி செய், மாதம் மாதம் உதவி செய், உன்னால் முடிஞ்சதை செய். நாளைக்கு உன் பிள்ளைங்க உனக்கு செய்வாங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு உன் பிள்ளைங்க உனக்கு செய்வாங்க. செய் வைப்பார் கர்த்தர், அந்த எண்ணத்தை கொடுப்பார் கர்த்தர், அந்த சிந்தியை கொடுப்பார் கர்த்தர். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பவுலடியார் சொல்வார், அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லா கணவன் மனைவி எல்லாருக்கும் சொல்லி வச்சுக்கிறார் சுவிசேஷம். எல்லாத்துக்கும் எழுதிப்பட்டிருக்குது. ஒரு நல்ல புஸ்தகம் தான் என் வேதாகமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் புருஷனை பச்சி போடா அப்படின்லாம் கூட சொல்லாதே. இனிமேல் நீங்கள் 2 பேரும் ஒன்று. தேவன் இணைத்ததை மனிதன் என்ன பண்ணக்கூடாது? பிரிக்கக்கூடாது. எந்த குடும்பம் பிரிந்து வாழக்கூடாது, எந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, எந்த குடும்பத்தையும் கெடுக்கக்கூடாது, எந்த குடும்பத்தையும் துராலோசனை கொடுக்கக்கூடாது. எல்லாம் கவனிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அதே தான் எல்லாத்துக்குமே தேவன் அவனை கெடுப்பார். கொள்ளாதீரும். பாதி வயதில் போயிடக்கூடாது, நல்ல பேரப்பிள்ளைங்களோடு வாழணும். பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதீரும் கேட்குறாரா இல்லையா? பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாது. பாதி வயது என்னது? 50 வயசு. 50 வயசுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இறந்துடுறாங்க? மோசேயினுடைய வயசை பார்த்தா 60, பாதி வயசு. சாதாரண கணக்கு போட்டால் பாதி வயசு 50, 100 வயசு வரைக்கும் கணக்கு போட்டால் அதிலே இல்லாமல் போயிடறாங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? உன் பிள்ளைகளின் சமாதானத்தை காண்பாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். இதானா 128 சங்கீதம். இந்த 128 சங்கீதத்தின்படி கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். யார் கீழ்ப்படியலையோ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஒப்புரவாக ஒப்புக்கொடு, சுத்திகரி, விருத்த சேதனம் பண்ணு, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கையில் உயர்த்தி எல்லாரும் ஏந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நல்ல அருமையான ஒரு தேவ வார்த்தைகளை கேட்டோம். யாருக்கு கீழ்ப்படியே இல்லையோ எல்லாம் முழங்கால் பண்ணிடுவோம். எல்லாம் முழங்கால். சரி, ஏஞ்சிடுங்க பரவாயில்ல, ஏஞ்சிடுங்க பரவாயில்ல. எல்லாம் கண்களை மூடும். முதல்ல பிள்ளைகள் எல்லாம் யோசித்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தால் தாய் சொல்லுதையும் தகப்பன் சொல்லுதையா அவங்கள அம்மா அப்பான்னு கூட கூப்பிடுதில்ல. வா போ போ, என்னால் முடியாது போ. அம்மான்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன குறைஞ்சிடுறா? அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு ஏன் குறையிற? அப்போ ஏன் எரிச்சல் அடையுத? அந்த எரிச்சல் எப்படி வருது? யாரால் வருது? சாத்தானால் வருது. கணவன் மனைவி எல்லாம் யோசித்து பாருங்க.
கணவனுமான யோசித்து பாரு. ஆண்டவர் நமக்கு 2 பிள்ளைங்களை கொடுத்துக்கிறாரு, 2 செல்வங்களை கொடுத்திருக்கிறாரு, 3 செல்வங்களை கொடுத்திருக்கிறாரு, 4 செல்வங்களை கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக வாழணும். நம்ம மாம்சத்துக்காக வாழக்கூடாது, உலக இச்சைக்காக வாழக்கூடாது, உலகத்தரகு இன்பத்துக்காக வாழக்கூடாது. இயேசு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் 128 சங்கீதம் சொல்கிறார், கர்த்தர் சீயோனில் ஆஸ்வதிப்பார். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதம் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் ஆஸ்வதிப்பார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரின் கழித்தல் தாச்ச கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் பஞ்ச சுற்றில் ஒளிவு மர கண்டுகளை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நீ இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை நீ காண்பாய், உன் பிள்ளைகளை நீ காண்பாய். எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஏதோ வந்தோம் ஏதோ போனோம்னு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த இடத்துல வந்த எல்லா விசுவாசிகள் அவங்க கணவன்மார் ரட்சிக்கப்பட்டு சபை கொண்டு வாங்கப்பா. அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிட்டு சுவாமி, தேவன் வைத்திர மகத்தான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். திருமணம் ஆகாத பிள்ளைகள் எல்லாரும் ஆயத்தமாகட்டும் சுவாமி. அது எஸ்தரை போல ஆயத்தமாகட்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் நன்மை செய்யும், அற்புதம் நடக்கட்டும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வீட்டில் போயிட்டு சமாதானத்தோடு வாழ பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. அன்பு குடும்பமாக இருக்கட்டும், திருக்குடும்பமாக இருக்கட்டும். உங்க குடும்ப பிரச்சனை தெருவுக்கே வரக்கூடாது. உங்க குடும்ப பிரச்சனை தெருவுக்கே வரக்கூடாது. கர்த்தர் பேசுங்கப்பா. நீ பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே, எல்லாரோடு பேசியிருக்கிறீங்க. உலகம் ஒரு ஏமாற்று, உலகத்தில் வாழ்கிற மக்கள் ஒரு ஏமாற்றம் பண்ணலாம். அவர்களை நம்பாத. நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத. உன் தேவனாய் கர்த்தர் சொல்லும் வார்த்தையை நம்பு. கர்த்தரை நம்புற என்னடி அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல பார்ப்போம். எல்லாரையும் நின்று கொண்டிருக்க எல்லாருக்கும் ஒரு அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிட்ட சுவாமி. எல்லாம் மன்னிப்பு கொடுங்கப்பா. அந்த இதயத்தை தாங்க சுவாமி. சபையில் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடாது சுவாமி. எல்லாரும் அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தர், ஆண்கள் பெண்கள் எல்லா சகோதரிகளாய் அன்பா இருக்கட்டும் சுவாமி. வாலிபர்கள் எல்லாம் அன்பா இருக்கட்டும், வாலிப சகோதரிகள் அன்பா இருக்கட்டும், குழந்தைகள் எல்லாம் அன்பா இருக்கட்டும். தேவனுடைய அன்பு சபையில் ஊற்றப்படட்டும். ஆவியானவர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும், சமாதான மகிழ்ச்சி உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.